கருத்தை பதிவிட ஒன்று, சட்டம் ஒழுங்கு எந்த விதத்திலும் சீர்கடவில்லை. இந்துக்கள் வந்தார்கள், அவர்களை அப்படியே அனுமதித்திருந்தால் அவர்கள் பாட்டுக்கு விளக்கை ஏற்றிவிட்டு சென்றிருப்பார்கள். ஆனால் சட்டம் ஒழுங்கு கெடும் என்று நாம சொல்லிவிட்டோம். ஆனா அமைதியா போய் விளக்கை ஏற்றிவிட்டு போய்விட்டார்கள் என்றால் நம்ம சட்டம் ஒழுங்கு கெடும்னு சொன்னது பொய்யாக போய்விடும். அதனால் வேண்டுமென்றே சட்டம் ஒழுங்கு இவர்களே கொலை செய்து சீர்குலையை செய்துவிட்டு, நான் சொன்னவங்க பாத்தீங்களா, சட்டம் ஒழுங்கு சீர் அனுமதிக்கல அப்படின்னு செய்வதற்கு முயற்சி செய்கிறார்கள். இன்னொன்று, ஏற்கனவே நீதிமன்றம் சொன்னதை மீறிவிட்டு சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவர்கள் கூட்டணி கட்சி தலைவர்களின் வார்த்தைகளை நீங்கள் கவனிக்க வேண்டும். ஒன்று, கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர் சண்முகம் அவர்கள் மரியாதைக்குரிய நீதியரசர் சாமிநாதன் அவர்களையே கேள்வி கேட்கிறார். இது கண்டிக்கத்தக்கது. எல்லாவற்றிற்கும் மேலாக திருமாவளவன் அவர்கள் தீவிரவாதிகளை விலக்கேற்ற அனுமதிக்க கூடாது என்று சொல்கிறார். இந்துக்களை தீவிரவாதிகள் என்று சொல்கிறீர்களா? தமிழகத்தில் ஒரு இடத்திற்கு சென்று விடுதலை சிறுத்தைகள் தீவிரவாதிகளா, இந்து மதத்தை சார்ந்த ஒரு தீவிரவாதிகளா என்று கேட்டால், விடுதலை சிறுத்தைகள் தீவிரவாதிகள் என்று அதே போல நடந்து கொள்ள திருப்பி அடி என்று சொல்லிவிட்டு, அதனால ஒன்று நீதிமன்ற அவமதிப்பு, இன்னொன்று இந்து மத உணர்வு அவமதிப்பு. இந்த இரண்டு அவமதிப்புகளுக்கும் இவர்கள் பதில் சொல்லி ஆக வேண்டும் என்பது உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு. இப்போது திருப்பரங்குன்றத்துல பாஜகவுடைய மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அங்கு வருகை தந்திருக்கிறார். அவர் காவல்துறை அதிகாரிகளோடு வழக்குரைகள் என்ன வாதத்தை முன்வைத்தார்கள், அதே போல அவர்களுடன்